ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் மீன் எஸ்எம்பி மீனவன். நம்ம திரும்பி வந்திருக்கோம். 50 வலையை எப்படி தண்ணியில் இறக்கி மீன் பிடிக்கலாம் அப்படின்றது முழுவதையும் ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம வலை இறக்குறோம். வலை இறக்கிறத முழுவதும் காட்ட முடியாது, ஏன்னா அரை மணி நேரம் ஆகும். அதை நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கோம். எப்போதும் வலை இறக்கி நாங்கள் தூண்டி போடுவோம். அதேமாதிரி இன்றைக்கி தூண்டி போனால் தூண்டியில் எங்களுக்கு எதுவும் மாட்டல. வலை இறக்கி முடிச்சுட்டு 4 மணி நேரம் கழிச்சு தான் வலையை நாங்கள் பற்றுவோம். மக்களே 4 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நாங்கள் வலையை பற்ற ஆரம்பிச்சிட்டோம். வலையை பற்றும்போது மீனே சுத்தமாக வரல. எங்கேயாவது ஒரு மீன் 2 மீன் தான் வந்துட்டு இருந்துச்சு. வலை ஃபுல்லாக பற்று முடிக்கிற வரைக்குமே அங்கங்கே ஒரு மீன் தான். மொத்தமே எங்களுக்கு 32 மீன் தான் காணாங்கழுத்தி மீன் வந்துச்சு. அதாவது அயில மீன் வந்துச்சு. 500 கண் வலைக்கு மீன் பட்டுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மாப்போலையை கூட பெருசாக எடுத்துக்காமல் 500 கண் வலை தரணும். ஆனால் வந்து பார்த்தா எங்கள் நிலமே பாருங்கள் மக்களே, நீங்களே ஒரு மீன் கூட வரல. வலையை பற்றி முடிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் 32 மீன் தான் எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃபுல்லாக இறக்குன வலையை அப்படியே பற்றி மொத்தம் வந்த மீன் 32 மீன் தான். மீனை ஒரு சில மீனை நாங்கள் இழுத்து போட்டு வந்தால் கடைசியாக அவங்களுக்கு பேத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எப்படி பேக்குறோன்னு பாருங்கள். காணாங்கழுத்தி மீன் மட்டுமல்ல, பொருவா மீன், கீச்சா மீன், இந்த மாதிரி மீன் வந்துச்சு. ஒரு கேன் ஃபுல்லாக பேத்து போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அரை கேனு கூட எங்களுக்கு வரல. வந்த மீனில் காட்டுறோம் பாருங்களேன். காணாங்கழுத்தி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா பொருவா, அப்புறம் பார்த்திங்கனாக்கா நெத்திலி, காரை, அப்புறம் வரிப்பாறை, அப்புறம் கீச்சா, இந்த மாதிரி மீன் வந்துச்சு. வலையும் ரொம்ப அழுக்கு. வலை பற்றின எங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் போட்டை வந்து ஊருக்கு தள்ளி வச்சிட்டோம். இதுதான் மக்களே 500 கண் வலை இறக்கி எப்படி மீன் பிடிக்கிறதுன்ற வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.